நம்ம மோஸ்ட்டாக வந்து ரிலாக்ஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த மசில் வந்து டைட் ஆகி இந்த இடத்துல ஒரு ஒரு ரஃப்பாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது போகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணணும். ஹாய், ஐம் நவீன், மாஸ்டர் ஆஃப் ஃபிசிகலைசேஷன். என்னடா பாலோட கையில் இருக்கு பாத்தீங்களா, மெடிசின் பாலும் பாஸ்கெட் பாலும். ஸோ எல்லாருமே ரன்னிங் போய் முடிச்சோன்னா வந்து ரோல் பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணணும்னு சொல்லி நான் நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரோலர் வாங்க முடியல ப்ரோ, ரொம்ப காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. ரோலர் இருந்தாலும் ஒரு டென்மா அப்படி கிடையாது. ஒரு மெடிசின் பாலாக இருக்கட்டும், ஒரு பாஸ்கெட் பாலாக இருக்கட்டும், இதை வச்சு கூட வரலாம். ஒரு கிரிக்கெட் பால், ஒரு டென்னிஸ் பாலாக இருக்கட்டும், லெதர் பாலாக இருக்கட்டும், அதை வச்சு கூட நம்ம வந்து ரோல் பண்ணலாம். ஸோ இந்த காஃப் மசில் அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த ஒரு பிளேஸில் வச்சு நம்ம விட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாஸ்கெட் பால் வச்சு எப்படி ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆஃப்டர் ரன்னிங் வந்து எல்லாருமே கம்பல்சரி ரோல் பண்ணணும். ஸோ ரோல் பண்ணிட்டு போனால் உங்கள் மசில் வந்து நல்லாயிருக்கும், அது டைட் ஆகாது. அடுத்து நல்லா தண்ணி குடிக்கணும். ஸோ இதான் மெயின் கான்செப்ட். அப்படின்னா தான் அடுத்த நாள் ரன் பண்ண மசிலையும் ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ கேமோ போம்ஸில் வந்து நான் பக்கவாக இருக்கும். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற பண்ணலாம். என்கிட்ட பாஸ்கெட் பால் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கிரிக்கெட் பால் அதை வச்சு கூட நம்ம ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து சின்ன பால், ஒரு இடத்துல நல்ல பெயின் இருக்கு ஒரு மசிலில், அந்த மாதிரி இடத்துல ரோல் பண்ணணும் அப்படின்னா கூட ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரோலரில் விட்டுறதுக்கும் இதில் விட்டுறதுக்கும் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். ஏன்னா ரோலர் வந்து ஒரே டேரக்ஷன், இந்த ஃப்ரண்ட் பேக் மட்டும் தான் போகும். ஸோ இது வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணீங்கன்னா ஃபுல் காஃப் மசிலுமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் இது வந்து ஒரு அட்வான்டேஜாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரோலர் வாங்க முடியாதவங்க வந்து ஒரு மெடிசின் பால் வாங்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்க்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோல் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டானது ஒன்று. ஸோ இந்த மாதிரி காஃப் மசிலுக்கு 2 காலுக்கும் பண்ணிக்கலாம். சேம் as ஹாம்ஸ்ட்ரிங்க்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரன்னிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பெயின் ஆகிறது வந்து குவாட்ரிசெப்ஸ் தான் பெயின் ஆகும். ஹாம்ஸ்ட்ரிங்லாம் அது அடுத்து தான். ஸோ அதனால் இந்த குவாட்ரிசெப்ஸ் வந்து நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். இதே பாலை வச்சு வந்து பேக்குக்கு ரோல் பண்ணலாமன்னா பண்ணக்கூடாது. ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப ஹார்டான பால். ஸோ அதனால் சாஃப்டாக இருக்கிற மாதிரி எதுவும் பால் வச்சு இந்த பேக் ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பேக்கு ரோல் பண்ணுறது நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஃபேம் ரோலர் அதுதான். இல்லைனா நார்மல் எந்த ரோலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும், ஒரு கம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்பைன் இருக்கிறதுனால நம்ம இந்த ஹார்டான பால் வச்சு உருட்டும் போது ஒரு சடனாக இந்த மாதிரி வலிக்கிடுச்சு பின்னாடி இந்த மாதிரி அப்படின்னா அது வந்து கொஞ்சம் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ க்ளூட்டுக்கு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா க்ளூட் மசில் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். நம்ம மோஸ்ட்டாக வந்து ரிலாக்ஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த மசில் வந்து டைட் ஆகி இந்த இடத்துல ஒரு ஒரு ரஃப்பாக ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது போகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணும்போது இந்த தை மசில் டைட் ஆகிறனால தான் இந்த மசில் எல்லாமே டைட் ஆகும். அது வந்து பெயின் ஆகும், ரன்னிங் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். அது வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.